சம்திங் ஒரு ஆள் ஸ்பெஷலா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சும்மா சாதாரண ஆள்களுக்கே அவ்வளவு ப்ரொபோஸ் சொல்றோம். சார் கவிதையில ஜித்து அப்படிங்கும்போது நிஜமா இல்ல, அதுதான் பிரச்சனையே. நிஜமா இல்ல, நான் பொய் சொல்ல, நிஜமா இல்ல. நான் அதை பத்தி ஒரு கவிதையே கூட இருக்கு, அது கூட சொல்லிட்டு இருப்பா இவன். இதை இப்ப எழுதுனே அப்பல இருந்து சிங்கிளா தான் இருந்தீங்களா? நிறைய எனக்கு நண்பர்கள் உண்டு, தோழிகள் உண்டு, நட்பா இருப்போமே தவிர ஒரு கமிட்மெண்டோட நான் யார்கிட்டையும் பழகலை. எங்கே நான் எஸ்கேப் பண்ணேன்னா அங்கே தான். யாருக்கிட்டுமே இதை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது இந்த கமிட்மெண்ட் இருக்கும் அப்படி நான் யார்கிட்டையுமே நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட இல்லாதனால அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தால் கூட சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர பிரேக்கப் மாதிரி எனக்கு தோணலை. ஓகே, சாருக்கு இப்போ நான் அதை கொஸ்டினை கொஞ்சம் மாத்துறேன். எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கும்? எக்கச்சக்கம். அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் ஜாஸ்தி. அது என்னைக்கே இல்லை. நாங்கள் வந்து நான் லவ் பண்ண ஆரம்பித்த டைமில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. லேட் ஆக கொஞ்ச நாளில் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மெச்சூரிட்டி டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால இவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பேச தெரியாது, இவருக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பேச வராது. ஏன்னா நம்மளுடைய அறிவு அவ்வளோதான், அதுக்கான சூழல் தான் எனக்கு வச்சுக்கோங்க. இவர் சுற்றி எப்போவுமே ஒரு லேடிஸ் கூட்டம் இருப்பாங்க ஆஃபீஸில். வேறு வேறு ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க. வரும்போது ஒருத்தவங்க சிக்கன் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, ஒருத்தவங்க விதமாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு தரத்துக்கு வருவாங்க, ஃப்ளவர் பொக்கையோடு வருவாங்க. கவிஞர் எப்பவுமே பொண்ணுங்களோட தான் இருப்பார் ஜாலியாக. அதை சுற்றி தேவதைகள் தான் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி நான் வந்ததே பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா நான் வந்து லவ் பண்ணும்போது இவருக்கு சமைக்கிறதுக்காக வேண்டி வீட்டிலேருந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆஃபீஸில் தான் சமையல் நடக்கும், டெய்லி ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே அங்கே சாப்பாடு செய்வாங்க. அப்போ நான் போயிட்டு இவருக்கு பிடிக்கணும்னு ஒன்று செய்யறதுக்கு போவேன். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் ஒரு திங்ஸ் வச்சுருக்கேன்னா அதை நகர்த்தி வச்சுட்டு அவங்க இதை வச்சுட்டு நான் இன்னைக்கு இதை சமைக்க போகிறேன், அவருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்வாங்க. இவருக்கு அவருக்கு அதுதான் பிடிக்கும்னு அந்த ஒரு கேரக்டர் இவருக்காக சமைக்கணும்னு வருவாங்க. நான் சொல்ல இல்லை அவருக்கு அதுதான் பிடிக்கும், நான் கஷ்டப்பட்டு இது வேறு செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். India Glitz presents Valentine's Day special. Title sponsors TT Holidays, Hanuj Styles, powered by Arabian Seafood Restaurant, Jaychandran. Hospitality sponsor Park Elanza, Chennai.